டேய் இழுத்தது போதும் குட்ரா. டேய் என்னடா அந்த அளவுக்கு யோசிக்கிற? நாளைக்கு காலேஜ் லாஸ்ட் டே இல்லையா? விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மச்சான். ஏன்டா வருத்தப்படுற? எப்படியும் நம்ம வெளியில சந்திப்போம்ல. நான் அதுக்காக வருத்தப்படல மச்சான். இத்தனை நாள் நம்ம அப்பா கிட்ட காலேஜ் போறோம்னு சொல்லிட்டு படத்துக்கு போயிட்டு இருந்தோம். அவுட்டிங் சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட தியேட்டருக்கு போயிட்டு இருந்தோம். ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லி பாருக்கு போயிட்டு பீர் அடிச்சிட்டு இருந்தோம். ஆனா நாளைல இருந்து என்ன சாக்கு சொல்றதுன்னு கவலையா இருக்கு மச்சான். நீ கவலைப்படாத மாமா, நம்ம எப்பவுமே வெளியே சந்திக்கிறதுக்கு கடவுள் ஏதாவது ஒரு பாதை போட்டுக்கிட்டே இருப்பாரு. முன்ன மாதிரி ஒருத்தர் இருக்கணும் மச்சான். ஆமா அது சரி, சித்தி எங்கடா? அவனா வேற எங்க இருப்பான்? அந்த லைப்ரரியில இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் மண்டியில ஏத்திட்டு இருக்க வேலையை பார்த்துன்னு இருப்பான். இன்னும் எவ்வளவு நேரம்டா? அதோ வந்துட்டான் பாரு. டேய் இதெல்லாம் படிக்கிறதுக்கா இல்ல விக்கிறதுக்காடா? படிக்கதான்டா. டேய் உந்து மூளையா இல்ல கிணறாடா? எல்லா புக்ஸையும் நீ எப்படி மச்சான் படிக்கிற? உனக்கு கடவுள் பிரெயின்ல எக்ஸ்ட்ரா மெமரி சிப் வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். டேய் நம்ம மைண்டா இருந்தாலும் நம்ம பாடியா இருந்தாலும் நமக்கு என்ன சொல்றோமோ அப்படி பழகிடும்டா. புக்கு புராணம் போதும் மச்சான். வெயிட்டா இருக்குது புடி. ஐயோ என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்கு? படிச்சுட்டே இருக்க போறியா இல்ல வேலைக்கு ஏதாவது போவியா? இல்லடா சம்திங் ஏதாவது ட்ரை பண்ணுடா. ஆமா நீ? நானா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதுல சினிமா ரிவ்யூஸும் காசிப்ஸும் சொல்லி பொழைச்சு பண்ணா. அது எல்லாரும் பண்றது தானடா. ஏதாவது புதுசா ட்ரை பண்ற? புதுசாவா? ஐயோ என்னால முடியாது மச்சான். ஏன்? ஏன் அறிவுக்கு இது போதும்டா. நீ திருந்த மாட்டடா. அப்ப புதுசா என்ன பண்ணலாம் நீ சொல்லு. ரிசல்ட் வந்த பிறகு யோசிக்கலாம். இங்க எதுக்கு மச்சான் கூட்டிட்டு வந்த? வேலை செய்யதான். வேலையா? என்னது நீயா? எங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு வேலை பார்க்க சொன்னாரா. அவர் பேச்சை மீற முடியல. உங்க அப்பா உன்ன வேலைக்கு போக சொன்னா என்ன ஏன்டா கூட்டிட்டு வந்த? சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் படிச்சோம், ஒன்னாவே வேலை பார்ப்போம். அப்புறம் காமெடி பண்ண பக்கத்துல ஒருத்தன் வேணும்ல. என்ன பொழப்படாது? இந்த இண்டஸ்ட்ரியும் மாறாது, இந்த ஹீரோஸும் மாற மாட்டானுங்க. இன்னும் எத்தனை நாள் ஃப்ரெண்ட் கேரக்டரே பண்றது? டென்ஷன் ஆகாத, இனிமே அது கூட வராது. அதனாலதான் நிறைய கேப் விட்டுட்டியா? ஹலோ தம்பி, கேப்ப குடுக்கல, கேப் வந்துடுச்சு. எதுக்கு? எதுக்காகவா? இந்த வாய் சும்மா இருக்காது. நீ திறந்த மாட்டடா வா. ஹலோ, நான் சொன்ன நியூஸ் ரெடி ஆயிடுச்சா? அப்படியே லைவுக்கு நோட்டிபிகேஷன் சென்ட் பண்ணிட்டீங்களா? யா குட் குட். ஹலோ சார். யா என் பேர் சித்து. சித்து. கம் 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 வாங்க உட்காருங்க சார். வணக்கம் சார். வணக்கம். உன்னை பத்தி உங்க அப்பா எல்லாம் சொன்னாரு. 99%க்கு உனக்கு எங்க இருந்தாலும் வேலை கிடைக்கும். நீ இங்கேயும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்ச. வை ஹியர்? எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்தாலும் நான் ஜாபுக்கு புதுசு தானே, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லையா? நீங்க இந்த சேனலை 6 லட்சத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல வச்சிருக்கீங்க. அந்த ஒரே காரணம் போதும் சார் நாங்க ஜாயின் பண்றதுக்கு. வாவ், என்ன பத்தி நல்லாவே ரிசர்ச் பண்ணிருக்க. அப்படின்னா நீ நாளைக்கே ஜாயின் பண்ணிடு. தேங்க்யூ சார். டே சார், இவன் என் ஃப்ரெண்டு, என் கூட தான் படிச்சான். இவனுக்கு கூட ஏதாவது இருந்தா பாருங்க சார். வணக்கம் சார். நீ கூட 99%? அதுல ஒரு 50 கம்மி சார். 49% என் பரம்பரையில நான் தான் எடுத்திருக்கேன். ஆனா இங்க 100% ஒர்க் பண்ணணும். அட நீங்க என்ன தப்பா எடை போட்டு இருக்கீங்க சார். சின்சியாரிட்டியை வெக்கப்படுற அளவுக்கு பண்ணுவேன். வெக்கப்படுற மாதிரி செய்வியா இல்ல வெக்கமே இல்லாத மாதிரி செய்வியா? அது உங்க கம்ஃபர்டபுள். சூப்பர். அப்படிதான் அப்படிதான். நாலு பேர் இருக்காங்க. அப்படியே அங்க போகாதீங்க. இந்த பக்கம் வந்துருங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. முடிச்சிட்டோம். கீழ தூக்கி அடிக்க சொன்னா எதுக்குடா மேல அடிக்கற நீ? என்னங்க நீங்க அவுட் ஆயிட்டீங்க. நான் தனியாவே விளையாடிக்கிறேன் போங்க. என்னாச்சு பிரசாத் சார், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? கேம் போச்சு சார். கேம் போனதுக்கு நீங்களே போன மாதிரி ஃபீல் பண்றீங்க. இவன் யாரு புதுசா இருக்கான்? இவனா? டேக் ரெஸ்பெக்ட், கிவ் ரெஸ்பெக்ட். இவர் இவ்ளோ பேசுறதே மரியாதை கொடுக்கற மாதிரி தான். இவர் நம்ம சேனலோட பீஷ்மர் மாதிரி. பை தி வே, இவர் பேர் சித்து, இவர் பேரு ஜாங்கிரி. ஜாங்கிரியா? இது என்னையா பேரு? சின்ன வயசுல நிறைய ஜாங்கிரி சாப்பிடுவனா, அதுக்கு தான் செல்லமா ஜாங்கிரி நினைச்சிட்டாங்க. இது கேட்ட மூஞ்சல துப்பு. பை தி வே, இவர் பேர் பப்ஜி பிரசாத். ஆமா, என் பேரு. பப்ஜிக்கு சம்பந்தப்பட்ட டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் போடுவாரு. பப்ஜி பிரசாத். நீங்க வாங்க, இன்ட்ரோ듀ஸ் பண்ண இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நம்பர் 2 இருக்க. போடு கொன்னுடா அவனை. விளையாடு. என்ன விளையாடுற? தப்பு தப்பா விளையாடுற. அதான் சரியா விளையாடுறல. ஹாய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் சொன்னது புரிஞ்சதில்ல. ஐயோ என்ன வேலை சார் அது? ஆபீஸ் நினைச்சானே இல்ல பணங்களை பார்க்க நினைச்சாங்களா? ஆமா, இதுல என்னங்க தப்பு இருக்கு? தப்பு என்ன இருக்கா? ஓ சாரி, அவங்க வைஃப் அண்ட் ஹஸ்பண்டா? அதான் இல்ல, லவ்வர்ஸ். லவ்வர்ஸா? அப்ப கல்யாணம் எப்ப பண்ணிக்குவாங்க? பண்ணிக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா லவ் குறைஞ்சிருங்கிறது அவங்க ஃபீலிங். ரொமான்டிக் நோ? அடேங்க அப்பா,
பெரிய யூத் லவர்ஸா ஃபீல் பண்றாங்க போலியே. இது மட்டும் தானே வேற ஏதாவது பண்றாங்களா? பண்றாங்களே அவங்க சமையல், இவர் வாஸ்து சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னது வாட்சாயின சாஸ்திரமா? வாட்சாயினம் இல்லடா, வாஸ்து சாஸ்திரம். ஓ வாஸ்து சாஸ்திரமா? நீ என்ன நினைச்ச? நான் அதுன்னு நினைச்சேன். மாத்ருபூதத்துக்கு சிஷ்யனா இருப்பான் போல. வாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். இப்ப எதுக்கு சாஸ்திரம் மாறினதுக்கு அப்புறம் ஐ டோன்ட் லைக் இன் வாஸ்து, ஒன்லி ஐ லைக் இட் வாசாயினா. இவன் உண்மையிலேயே மாத்ருபூதத்துக்கு சிஷ்யன் தான். வாங்க போலாம். பிரேக்கிங் நியூஸ். நிசப்தம் படம் பண்ணிட்டு இருக்க அனுஷ்கா சைலண்டா தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட கை கோர்த்துக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா. அவர் யாருன்னு பாக்குறீங்களா? வேற யாரு, நம்ம பர்னிங் ஸ்டார் சம்பு. டேய் ஆட போடா. டேய் யாரா நீ? ஹாய். ஹாய் சார். ஹாய். ஆமா, இதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, அனுஷ்காவுக்கு சம்பு பாய் ஃப்ரெண்டா? நான் பிரபாஸ்ல கேள்விப்பட்டேன். ஷாப்பிங் மால்ல கேஷுவலா சந்திச்சாங்க, அத நான் கேட்ச் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பண்ணா பாவம் அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா? இதெல்லாம் கண்டுக்கிற டைம் அவங்களுக்கு எப்ப இருந்திருக்கு? ஆனாலும் இதெல்லாம் எழுதுனா தானே பாக்குறவங்களுக்கு கிக்கு, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு லக்கு. அப்போ டோக்கே எங்க போச்சு? இன்ட்ரஸ்டிங் வீடியோக்கு நடுவுல இரிட்டேட்டிங் ஆட் மாதிரி இவன் யாரு? ஒன் செகண்ட். பை த வே இவர் பேர் சித்து, இவர் பேரு என் பேரு ஜாங்கிரி. உன் பேரு என்ன ரசகுல்லாவா? ஜாங்கிரிக்குள்ள ரசகுல்லா. உன் பேரு ரசகுல்லா தானே? இல்ல சரோஜா. யாராச்சே? அப்புறம் இவங்க காசிப் வீடியோ பண்றதுல நம்பர் 1. பார்த்தாலே தெரியுது. ஆமா, அன்னைக்கு கோதாவரி ஆக்சிடென்ட்ல டிரைவரை டைவர்ட் பண்ணது நீதானே? ஐயோ, அந்த கோதாவரிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல தாயே. வேணாமா சரோஜாமா, வேணாம். டேய் வந்துடுறா, ஓடிடலாம். அந்த கோதாவரி நம்மள விடாது. பை சரோஜா. பாய் சார். ஆண்டவன் சொல்றான், அதை இந்த அருணாச்சலம் முடிக்கிறான். கண்ணையா என்கிட்ட வந்து சீன் போட்டுட்டு இருக்க? இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருந்தனா உன் முதுகெலும்பெல்லாம் உடைச்சிருவேன். இது சாதாரணமா இல்ல, அங்க ஸ்கிரீனே கிழிஞ்சு போச்சு. புரியுதா? டேய் எவன்டா இவன்? ஆமாண்ண, சினிமா ஸ்கிரீன் கிழிஞ்சு போச்சு. தியேட்டர்ல சீட்டெல்லாம் கிழிச்சிடுறாங்க, சேரெல்லாம் உடைச்சிடுறாங்க. எனக்கும் என் மகனுக்கும் டிக்கெட்டே கிடைக்கல. ஐயோ அம்மா, பயமாருடா. இதுதான் உங்களோட ரிவ்யூ, ராகேஷோட ரிவ்யூ. நெக்ஸ்ட் டைம் சேம் சேனல்ல சந்திக்கலாம். மறுபடியும் இதே சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அட கோக்காமாக்கா, என்ன சித்து இந்த மாதிரி நான் எங்கேயும் பாக்கலடா. ஐயோ, யாரா இவனை செலக்ட் பண்ணது? உன்னை செலக்ட் பண்ண வந்தான். அடங்கோக்காமாக்கா, இவ்வளவு பெருசா பெர்ஃபார்ம் பண்றானே. அம்மாலே தம்மா துண்டே இவ்வளவு பெருசா தான் சொல்லுவான். இவனோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் படத்துக்கு போவாங்க யுஎஸ்ல. இதான் அவனோட ரேஞ்ச். கோக்காமாக்கா யுஎஸ்ஏ பயமுறுத்திட்டானா? சார் ரிவ்யூ முடிஞ்சிச்சு சார். கீழ வரைக்கும் கேட்டுச்சு. கீழ வரைக்கும் கேட்டுச்சா? சார் சாயங்காலம் அப்லோட் பண்ணிடலாம் சார். ஓகே. வந்த விஷயம் என்னன்னா, இவர் பேர் சித்து, அவன் பேரு ஜிலேபியா ஜாங்கிரி. ஜாங்கிரியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஐயோ, நீ கிட்ட வராதடா. என் பேரு ஜாங்கிரின்றத மறந்துரு. ஐயோ, யாரா இவன்? யுஎஸ்ஏ பயமுறுத்துவானாச்சே. ஆள விடுறா சாமி. இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியவங்களா இருக்காங்களா? இன்னும் முடிஞ்சிருச்சா சார்? இன்னும் இருக்காங்க. யார் சார்? ஹாரிகா. ஹாரிகாவா? பொண்ணா? ஹாரிகானா பொண்ணு தானே. இந்த சேனலுக்கு இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஆங்கர் அவங்க தான். இந்த சேனலுக்கே ராணி. அவ்வளவு அழகா இருப்பாளா? ரொம்ப. இவனுக்கு யாரும் கிடைக்கலையா? எப்படா வருவா? வருவா பொறு. அதோ வந்துட்டாளே. ஹாய் அரிதா. ஹாய். இங்க இல்ல, அங்க பார். நான்தா. யார் இவங்க? பஞ்சத்துல இருக்க மாதிரி அப்படி பாக்குறாங்க. ரொம்ப. இவங்க ரெண்டு பேரும் நம்ம சேனல்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. இவர் பேர் சித்து. ஹாய். ஹாய். இவன் பேரு நீயே சொல்லு. ஜாங்கிரி. ஜாங்கிரியா? நீங்க என்ன ஜாங்கிரி விக்கிறீங்களா? நிறைய சாப்பிடணும்னு வச்சாங்க. ஓ அப்படியா? சரி வாங்க, செல்ஃபி எடுத்துக்கலாம். நீங்க வாங்க. மாத்ருபூதம் கொஞ்சம் பொறு. எல்லாத்துக்கும் அவசரம் உனக்கு. நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்றேன். உங்க போனை கொடுங்க. எந்திய வைங்க. ஃபாலோ பண்ணிட்டேன். என்ன ஃபாலோ பண்ணுங்க. லைக் கமெண்ட் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே? எல்லாத்தையும் வச்சிருங்க. ஹாய் மேடம். ஹாய் ரோபோ.
அந்த XXX கம்பெனிக்காரங்க போஸ்ட்க்கு 50,000க்கு மேல தர மாட்டாங்களா? அவ்வளவுதான் தருவாங்களா? அப்படினா 49,000 ரூபாய் கொடுக்க சொல்லு. என்ன மேடம் இது? ஒன்னு குறஞ்சிருக்குல்ல? ஜீரோ சென்டிமெண்ட் எனக்கு வொர்க் அவுட் ஆகாது. 49,000 எனக்கு கொடுத்துட்டு 1000 நீ வெச்சுக்கோ. ஓ, thank you மேடம். just a minute மேடம். ஓகே. இந்தாங்க உங்க அட்வான்ஸ். thank you. சரி, எனக்கு நெக்ஸ்ட் ப்ரோகிராம்க்கு டைம் ஆகுது. அப்புறம் பார்க்கலாம். பை சார். பை ஹரிகா. ட்ரிபிள்எக்ஸா? ஏய் சோப்புடா. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ எல்லாம் சொல்றாங்க. ஓ அதுவா? அவளுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. போட்டோஸ் போஸ்ட் பண்ணாலே பணம் வாங்குவா. ஐயோ, சோஷியல் மீடியாவே கலக்குறாங்க போலியே. ரொம்பவே. ஏங்க ஒரு நிமிஷம் போன் கொடுங்க. எதுக்குடா? அட கொடுங்க. இந்த போன்ல டேய் என்னடா பண்ற? அடிச்சிட்டேன். ஃபாலோவிங் அடிச்சிட்டேன். இன்னையில இருந்து ஃபாலோவர்ஸ் அதிகப்படுத்தி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க போறோம் பாருங்க. உனக்கு எத்தனை பேர் ஃபாலோ பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாதுக்கண்ணா. இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இன்னைக்கு இது போதும் சார். வேலை செஞ்சா அவங்களே பழக்கமாவாங்க சார். ஓகே, நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒர்க்கை பத்தி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். நான் கூட நியூஸ் ரீடர் பிரமிளாவோட ரிலாக்ஸ் பண்ணோம். ஓ சாரி, ஒர்க்கை டிஸ்கஸ் பண்ணோம். இவன் கூட இருந்தா இவன மாதிரியே நானும் ஆயிருவேன். பி கேர்ஃபுல். ஆல் தி பெஸ்ட். வெல்கம் ஆன் தி போர்ட். ஓகே. அடேங்கப்பா, என்ன இவ்வளவு வடா சம்பளம்டா. இதோட ஒரே கடுப்பா இருக்குடா. செமையா இருக்கு. ஃபாலோ பண்ணலாம்ல. சூப்பர். ஏத்த மாதிரி ஸ்லாங் வெளிய வரும்ல. ஏய் சித்து, வாங்க வாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்ன சார், ஏதாவது ஸ்பெஷலா? நீ காதல்ல விழுந்து எங்க ரெக்கார்டையே உடைச்சிருவேன்னு நினைச்சப்பா. வந்ததும் க்ளீன் போல் பண்ணிட்டல்ல. யாருங்க? ஸ்கோப் வச்சிட்டால இனிமே டெய்லி சிக்கன் தான். அன்னைக்கு சனிக்கிழமை நேரம் சரியாக 11:30 கடிகாரத்துல முள்ளு டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிட்டு இருக்கும் போது உள்ள வந்த ஹீரோயின் டங்கு டங்கு டங்குன்னு விழ வச்ச குறும்புக்கார பையன். நீங்க எல்லாரும் என்னதான் சொல்றீங்க? என்னங்க மேட்ரு? ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறிய சித்து. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. உனக்கா? அறிவு இருக்கிறவன் எவனாச்சும் 2வது கல்யாணம் பண்ணுவானாடா? எனக்கு இல்ல, உன் ஃப்ரெண்ட் சித்துவுக்கு. எனக்கா? உங்களுக்கு யார் சொன்னது? ஹாரிகா. ஹாரிகாவா? எங்க இருக்கா? பக்கத்துல இருக்க காஃபி ஷாப் போயிருக்கா. டேய் சித்து, சீக்கிரம் போய் பேசுடா. இல்லனா உனக்கே தெரியாம உன்னையே கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வந்துட போறா. என்ன ஸ்வீட்? பாட்டி, இதே கொஞ்சம் சாப்பிடுங்க. Hey, what the hell are you doing? நான் என்னங்க பண்ண? பாட்டிக்கு ஊட்னேன். பாட்டியா? யாருக்குடா பாட்டி? நீதான்டா கிழவன். போடா வெளியில. அப்ப நீ சாப்பிடு பேபி. வா வா, நீ சாப்பிடு. ஐயோ, லவர்ஸ் 2 பேரும் சீக்கிரட்டா பேசிக்கிறீங்க. உங்க சித்து எல்லார் முன்னாடியும் எனக்கு கிஸ் பண்றதா சேலஞ்ச் பண்றான். டேய், நீ ரொமான்டிக்னு தெரியும், ஆனா இவ்ளோ ரொமான்டிக்னு இப்பதான்டா தெரியுது. டேய் அது இல்லடா. ஆனாலும் இத்தனை பேர் முன்னாடி எப்படிடா? நானும் அந்த கேள்விதான் கேட்டேன் ஜாங்கிரி. 9 மணிக்கு கரண்ட் போகும், திரும்பவும் வரதுக்கு 30 செகண்ட்ஸ் ஆகும். அந்த கேப்ல கிஸ் பண்ணிடுறேன்னு சொல்றான். அந்த அளவுக்கு சொல்லிட்டானா? நீ சாதாரண ஆள் இல்ல மச்சான். சரி, அது உங்க கஷ்டம். நான் என் வேலையை பாக்குறேன். டேய் டேய், அது இல்லடா. 9 மணி தான்டா சொன்னேன். ஆகட்டும் ஆகட்டும். அவன்கிட்டயே சொன்னேன். ஆடியன்ஸ் இருக்கணும்ல. ஐயோ. நம்பர் 4. அண்ணா இப்பதான் பீர் குடிச்சேன். இனி சிக்கன் சாப்பிடுறது தான் நம்ம டின்னர். பாத்ரூம் போயிட்டு வரனே. பாத்து பத்திரமா போயிட்டு வா. ஓ ஏ நம்பர் 4, எப்ப பார்த்தாலும் அந்த PUBG தானே. அப்புறம் உனக்கு இன்ட்ரெஸ்டான லைவ் கேம் காட்டுறேன். என்னதுப்பா? டேய் ஜுமாஞ்சி, அவங்க சித்து ஹாரிகாவுக்கு முத்தம் கொடுக்க போறான். அப்படியா? தாடி மேல சத்தியம். அப்ப நல்லா அல்வா கிண்டி இருக்கான். என்னத்த போடுறது? அவங்க 2 பேர் மட்டும் முத்தம் கொடுத்துக்கிட்டா நான் 7 o'clock பிளேடால என் கழுத்தை அறுத்துக்கிறேன். நீ பிளேட ரெடி பண்ணி கொண்டு வந்து வைடாங்க. நான் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். முதல்ல அங்க பாரு. Your time starts now. 10 9. அண்ணா தாடி அண்ணா, எங்கடா போன? பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னனே. திருப்பி அங்கேயே போய் ரெஸ்ட் எடுறா போடா. 5 4. அண்ணா பின்னாடி ஒருத்தன் சாவடிச்சிட்டானே. சாவடிச்சிட்டான். இந்த மாதிரி நேரத்துல பண்ணா இப்படிதான் ஆகும். எவன்டா லைட்ட போட்டது? டேய் 7 o'clock குடுத்துட்டான்ல, பிளேடெல்லாம் அறுத்துக்கிறியா? என்னத்த அறுத்துக்கிறது? ஆத்திரத்துல இருக்கும்போது 1008 சொல்லுவான். அதுக்கு அறுத்துக்கணுமா என்ன? அது ஏன் பேரு? சரி. நம்பர் 4, இங்க மட்டன் டின்னர் முடிஞ்சது, அங்க ஃபிஷ் டின்னர் ரெடியா? நம்பர் 4 ஆல்ரெடி செத்துட்டேனே. ஓ மை PUBG, ஐ அம் ஸ்டார்ட் நியூ கேம். இந்த இடம் வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் வேற இடத்துல போய் விளையாட போறேன். நம்பர் 4, நம்பர் 2 லைன்ல இருக்கேடா. டேய் என்னடா உண்மையிலேயே கொடுத்துட்ட? டேய், பொண்ணை ஆஃபர் கொடுக்கும்போது என்ஜாய் பண்ணலாம் எப்படிடா? நீ சாதாரண ஆளு இல்ல மச்சான், பலே கில்லாடி. வாங்க. எங்க அம்மா மாதிரி உங்க ஆளுங்களுக்கும் திருஷ்டி சென்டிமெண்ட் நிறைய இருக்கும் போல இருக்கே.
எல்லாம் அதிகம் தான். பார்க்க போறீங்கல்ல? ஏய் இரு 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 இரு. இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? வெட்ட வெளியில தான், இயற்கை காத்துல. ஏதோ ஒரு பக்கம் ஓடுறேன்ப்பா. அர்ஜென்ட்டா லண்டனுக்கு போகணும். எங்க அம்மா, எங்க அப்பா. வணக்கம். ஓம் நமச்சிவாயா. எங்க சின்ன பாட்டி, எங்க சின்ன தாத்தா. வணக்கங்க. ದೇವರ ತಂಪಾದನ ಬೇಕು. தேவர் தம்பாக்கு பேக்கா. எங்க நடு பாட்டி, எங்க நடு தாத்தா. எங்க பெரிய பாட்டி, எங்க பெரிய தாத்தா. அவங்க என்ன இலைய கிளி சாப்பிடுறாங்க? என் அக்கா, அவ கொஞ்சம் அதிகமா வைக்கப்படுவா. கொஞ்சம்லாம் இல்ல, கொஞ்சம் அதிகம் தான். எங்க அண்ணன், அண்ணி. ஹலோ. ஹாய். இவன் ஏலியன் மாதிரி இருக்கான். இந்த தேங்க் யூ. என்னடா இது? உங்களுக்காக தான் ஸ்பெஷலா பண்ண. ஸ்பெஷலா பண்ணியா? இனிமே எப்பவும் பண்ணாத, பண்ணாலும் குடுக்காத. அவங்களோட பசங்க. என்னது? வணக்கம் அங்கிள்ஸ். வணக்கம் ஆண்டி. அங்கிளா? இவங்க என்ன அங்கிள் ஆண்டின்றாங்க? அவங்களுக்கு பெரியவங்க மேல மதிப்பு ஜாஸ்தி. கொஞ்சம் இல்ல, ரொம்ப அதிகம். உன் வீட்டுல வயசுல இருக்கவங்களோட வயசானவங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்க. ஆமா, அவங்க செஞ்சுரிக்கு பக்கத்துல இருக்காங்க. நேச்சுரல் ஃபுட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. செஞ்சுரியா? வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. உள்ள வாங்க. நம்ம போலாம். சாதாரணமா செடி எல்லாரும் வெளியில வளர்ப்பாங்க, உங்க ஆளுங்க வீட்டுக்குள்ளே வளர்க்கறாங்களே என்ன? எங்க ஃபேமிலிக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும். பார்த்தாலே தெரியுது. டேய் பசிக்குதுடா. சாப்பிடுங்க. யாரா இவன்? குழம்புல போட வேண்டியதை கழுத்துல மாட்டின்னு திரியறா. எங்க வேலைக்காரன், சைவம். சைவமா? டேய் கழுத்துல என்னடா இது? கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம். கொஞ்சம் கேப் விட்டா கேஸ் வெளில வந்துரும். கேப் விட்டா கேஸ் வந்துரும்? பெரிய பயோகேஸ வயித்துல இருக்கும் போலியே. டேய் சாப்பிடுறத நிறுத்திட்டு எங்களுக்கு அதை சைடா போடா. இவங்களை கூட்டிட்டு போய் ரூம் காட்டு. சரி. டேய் நீ வா. இங்க வா. இத புடி. வா. பாத்ரூம் போயிட்டு வந்து அந்த கிக்கே வேறடா. ஒரு தடவை நீயும் போயிட்டு வா. டேய் இவன் ஒருத்தன் எங்க அப்லோட் பண்ணனும் என்ன பண்ணனும்னே தெரியாது உனக்கு. என்னமோ நினைச்சேன். பாடியை நல்லா தான் வளர்த்து வச்சிருக்கேன். இன்ஸ்டால போட்டா 1 lakh லைக்ஸ் வரும். நான் வச்சிருக்கிறது எல்லாருக்கும் காட்டுறதுக்காக இல்ல, பின்ன உனக்கு மட்டும் காமிக்கிறதுக்காக. அப்படின்னா காட்டு. டேய் நிறுத்துறீங்களாடா உங்க ரொமான்ஸ? எல்லாரும் வெயிட் பண்றாங்க. சீக்கிரம் வந்தா சாப்பிடலாம்டா. வர்றோம். ஐயா. உட்காருங்க. அரேஞ்ச்மென்ட் செமையா இருக்கு. டின்னர்னா இதான். இது நாங்க வந்திருக்கணும், உங்க ஆளுங்க நிறைய ஐட்டம்ஸ் பண்ணிருக்காங்களே. ஆமா, நீங்களே பார்க்க போறீங்கல்ல. அப்படி என்ன இருக்கு வெரைட்டிஸ்? வேக வச்ச உருளைக்கிழங்கா? முகர கட்டிக்கு அதான்டா வைப்பாங்க. இங்க பாரு வேற லெவல். என்னடா அப்படி ஷாக் ஆயிட்ட? அதாவது மிஸ்டர் ஜாங்கிரி, இங்க கூட வேக வச்ச கேரட் தான் இருக்கு. நானும் பாக்குறேன். இங்கேயும் வேக வச்ச கேப்சிகம் மட்டும் தான் இருக்கு. டேய் என்னடா பாவக்காய் வச்சிருக்காங்க? ஹாரிகா, உங்க ஆளுங்க சமைக்க மறந்துட்டாங்க, கொஞ்சம் சமைச்சு கொண்டு வர சொல்லு. ஆக்சுவலி எங்க வீட்ல இருக்கவங்க இததான் சாப்பிடுவாங்க. நான் ஓபன் பண்ணாலும் ஏதாவது பொடலங்காவோ இல்ல வெண்டைக்காவோ தான் இருக்கும். Is it? சரோஜா, you open it. இங்கேயும் வெண்டைக்காய் மட்டும் தான் இருக்கு. ஆனாலும் இதெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க? இது என்ன கேள்வி? வாயாலதான். இப்படி பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா உங்க ஆயுள் நீடிக்கும். காலையில ரிலீஸ் ஃப்ரீயா இருக்கும். அதாவது நரம்பு சக்தியை பெருக்கி ஞாபக சக்தியை வளர்த்துவிடும். ஜலதோஷம், தலைவலி, முதுகு வலி, கை கால் வலி, அனைத்து வலிகளும், வாய்வு தொல்லை எல்லாமே பறந்துடும்னா பாத்துக்கங்களேன். அதுக்குதான் இயற்கை உணவு. இதுல அவ்வளவு இருக்கா? இன்னும் நிறைய இருக்கு. டெங்கு, மலேரியா, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுறேன்னு வச்சுக்கோ, உன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவேன். அப்பா ராயுடு, நீ உட்காருப்பா. சாரி சித்து, உங்களுக்கு இந்த விஷயம் சொன்னா வரமாட்டீங்கன்னு சொல்லல. ஐயா, நீ ஊர் பக்கம் ஏன் வரதே இல்லைன்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது. அம்மா ஆரிகா, தற்போதைய நம்ம செயல்பாடுதான் என்ன? அவங்க சாப்பிடுற மாதிரியே நீங்களும் சாப்பிடுங்க.
என்னடா இது? மாடுங்க சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாங்க. இது நம்ம சாப்பிடலனா அவங்க ஊட்டி விடுவாங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய விஷயங்கள் அதுல இருக்கா? இல்லனா நான் வேணா உங்களுக்கு ஊட்டி விடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். நீ போ போ. ஆஹா, என்ன கடவுளே. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நாளைக்கு எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியாம ஸ்பெஷலா சமைச்சு தரேன். நாளைக்கு வரைக்கும் இந்த உண்ணாவிரதம் தானா? வேற வழி இல்ல. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம். என்னடா பண்ற? இலைகளை விரிக்கிறேன். இலைகளை விரிக்கிறியா? எதுக்குடா? படுத்து தூங்கதா? இலையில எப்படா படுக்கிறது? பண்ணாட. டேய், இங்க தலகாணி பெட் எதுவுமே கிடையாதா? இங்க அப்படி எதுவும் இல்ல. யாரா இருந்தாலும் இலைகள் மேலதான் படுக்க. எதுக்கு? ஏன்னா இப்படி இலைகள் மேல படுக்கிறதால காலையில எழுந்ததும் உங்க உடம்புல இருந்த பாக்டீரியாலாம் போய் பரவசமா, புத்துணர்ச்சியா, சுறுசுறுப்பா, ஆனந்தமா, வலிமையா. என்னோட கைய பார்த்தியா எவ்வளவு ரஃபா இருக்குன்னு? ஒரே அடி இலையில நீ படுத்துப்ப. படுக்கிறீங்களோ படுக்கலையோ உங்க தலையில யாரு காப்பாத்த முடியும்? இனிய இரவு வணக்கம். உனக்கு நல்ல இரவு தான்டா, எங்களுக்கு தான் கெட்ட இரவு. கண்ணா சித்து, என்ன மச்சான் இது? டேய், ஹாரிகாக்கடா. சரி சரி விடு. என்னமோ நினைக்கிறோம். நினைக்கிறதோ நடக்குதா? என்ன பண்றது? மூடிக்கு நீ படுக்கலாம் வாங்க. அடங்கொக்கா மாக்கா, அவன் ஒரு பைத்தியக்காரனா இவன் ஒரு பைத்தியக்காரன். வாடா படு. ஐயோ, கீழே என்னடா ஜில்லுன்னு இருக்கு. என்னடா இது? இலையில படுக்கிறது ரொம்ப கொடுமையா இல்ல? ஹரிகிருஷ்ணா ஃபேமிலி மாதிரியே இருக்குடா. டேய், இவங்களோட அவங்களே பெட்டர்ரா. ஐயோ டேய் டேய், இங்க நாத்த அடிக்குதுடா. இது என்ன நாத்தண்டா சாமி? டே டோங்கரி, ஏதாவது ஐடியா குடுறா. ஐடியா எதுவும் இல்ல, தூங்க வேண்டியதுதான். பாம்புடா, பாம்பு வந்திருக்காடே. பாம்புடா, அடங்கொக்க மக்கு. என்ன எதுன்னு சொல்லாம உள்ள உள்ளன்னா என்னடா அர்த்தம்? உள்ள பாம்பு இருக்கு மச்சான். பாம்பு மேல வந்து அப்படியே ஏறிச்சு மச்சான். கொஞ்சம் லேட் ஆயிருந்தா என் போட்டோக்கு மாலை போட்டு பிண்டமே வச்சிருப்பாங்கடா. எங்க இருக்கு? அதோ அதோ, ஐயோ அங்க பாருங்க, அதோ வருது மச்சான். இது இங்கே வந்துருச்சு பாருடா. அந்த பாம்பா? என்னடா அந்த பாம்பா அங்குது? நீ இது நாங்க வளர்க்கிற பாம்பு தான். வளர்க்கிற பாம்பா? இது ஏதோ பெரிய சைக்கோ ஃபேமிலி போலயேடா. நாயை வளர்ப்பாங்க, பூனைய வளர்ப்பாங்க, இல்ல கிளிய வளர்ப்பாங்க. பாம்பு யாராச்சும் வளர்ப்பாங்களா? இதுக்கு பல்லு இல்ல. பாம்பு வளர்த்தா நிறைய வருஷம் வாழலான்னு எங்க குடும்பத்தோட நம்பிக்கை. அதான் இத வளர்க்கறாங்க. அம்மா, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதான் உன்கிட்ட வந்திருக்கு. இங்க இந்த பாம்பு மட்டும் தான் இருக்கா? இல்ல குரங்கு, சிங்கம், கரடி இந்த மாதிரி எல்லாம் வளர்க்கறீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. வளர்ச்ச பல்லு இல்லையா மச்சான்? சரி வா மச்சான், நம்ம உள்ள போயிட்டு படுத்துக்கலாம். என்னம்மா இது? என்ன ஃபேமிலி இது? உண்மையிலேயே பல்லு இல்ல? இல்ல. பாய் குட்டியா இருக்கா செல்லம். ஐயோ, பாம்பு 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 பாம்பு. என்னாச்சுடா? குட் மார்னிங் அங்கிள்ஸ். ದೇವರ ತಂಬಾರೆ ಬೇಕು. சும்மா இரு. என் போன் எங்க? ஐயோ, என்னோட போனை காணோம். டேய், என் போனை காணோம்டா. டேய், எனக்கு இவன் மேல தான்டா சந்தேகமா இருக்கு. போன்ல எங்கடா வச்சா? கரெக்டா கெஸ் பண்ணீங்க. இருக்கு. எங்கடா? வாங்க காட்டுறேன்.
டேய் நட்டகுக்கு மூஞ்சி இவன் ஏன்டா இப்படி மரத்தை சுத்தி சுத்தி வரான்? இவன் அந்த பேய் படத்தை 10 தடவை பாத்துருப்பான் போல இருக்கு. 10 இல்ல 100 தடவை பாத்துருப்பான். இங்க ஏன்டா நின்ன? உங்களுக்கு போன் தானே வேணும்? எங்க? அதோ அங்க பாருங்க. என் போன். டேய் ஆலமரத்துக்கு தொட்டில் கட்டின மாதிரி போன் எல்லாத்தையும் மரத்துல தொங்க வச்சிருக்க. அந்த போன்லாம் யாருது? போன்லாம் எங்களோடது தான். அப்ப போன் வந்தா எப்படி நீங்க பேசுவீங்க? இங்க ஒன்லி அவுட் கோயிங் மட்டும்தான், இன்கமிங் இருக்காது. யாருக்காவது பேசணும்னா நீங்க இங்க வந்து தான் பேசணும். ஐயோ ப்ளீஸ் என் போனை கூட நைட் ஃபுல்லா என் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசலன்னா அவனுக்கு தூக்கமே வராது. ப்ளீஸ். ரூல் இஸ் ரூல், ரூல் ஃபார் ஆல். போன் பயன்படுத்துறதால ரேடியேஷன் ப்ராப்ளம் வரும். அதன் மூலமா தலைவலி, ரத்த கொதிப்பு, மாரடைப்பு, இன்னும் 2-3 மறந்துட்டேன். மென்டல் டென்ஷன்டா. மென்டல் டென்ஷன், பிபி, சுகர், கேன்சர், எய்ட்ஸ். எய்ட்ஸா? அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுறேன்னு வச்சுக்கோ, ஒரு சீட்டு கிழிஞ்சிரும், ஸ்ட்ரைட்டா மேல போயிருவேன். ஸ்ட்ரைட் ஆனாலும் ரிவர்ஸ் ஆனாலும் போன்ஸ் இங்க தான் இருக்கணும். இல்லன்னு நீங்க வேற ஏதாவது பண்ணா நாளைக்கு இங்க கூட இருக்காது. அடே சைவம், உனக்கு நக்கல் அதிகமாயிடுச்சுடா. நீ செடிக்கு அதிகம், மரத்துக்கு குறைவு. அதனால நீ ஏதாவது ஓவரா பண்ணேன்னு வச்சுக்க, இதே மரத்தடியில உன்னை புதைச்சிருவேன் பாத்துக்க. டேய் அது என் போன் தான்டா. எதுடா எதுடா? போடா போய் எடு. ஹலோ 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 தேவருக்கு தம்பாக்கு பேக்கு. டேய் என்னடா பேசுற? சீச்சி இவங்க பைத்தியம் எனக்கு பிடிச்சிச்சு போல. டேய் எங்கடா இருக்க? நானா ஏதோ கிரகத்துல கிரகவாசிகள் நடுவுல இருக்க மாதிரி இருக்குடா. டேய் நீ வச்சிர சாமி, இல்லனா இத கூட பேச விட மாட்டானுங்க. ரேடியேஷன் ப்ராப்ளம் சொல்லி சாவடிக்கிறானுடா. ஹலோ ஹலோ டேய் சைவம், என்ன இது? போன் வந்தா பாப் சிங்கர் மாதிரி இப்படி ஆடிட்டே பேசணும் சொல்றியா? என்னடா இது? கண்ணு தெரியலையா? நீ தானே பாக்குற. ஐயோ ஐயோ, இவங்க சாப்பிடுற காய்கறிக்கு இந்த ஓவர் ஆக்ஷன் தேவையாடா? ஹெல்த்துக்கு நல்லதுடா, பண்ணட்டுமே. நம்மளும் பண்ணலாம் வா. ஹாய். டேய் நம்ம கூட யோகா பண்ணலாம் வாடா. உனக்கு அந்த அளவுக்கு ஜாலியா இருந்தா நீ போடா சாமி. ஃபுட் கட்ட செய்யலனா ஃபுட் கட்டான்டா. ஆடா பாவி மனுஷங்களா, இப்ப மட்டும் நம்ம போகலைன்னா அந்த 2 கிழங்கு மிஸ் ஆயிடும். அதனால நம்ம அங்க போகணும், அந்த 2 கிழங்கையும் சாப்பிடணும். உனக்கு அந்த அளவுக்கு அரிக்குதுனா நீ போடா சாமி. டேய் வெஜிடபிள்ஸ் கட் இல்லடா, ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ண சொன்னால அது கட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபுட்டா? அப்ப கண்டிப்பா பண்ணியே ஆகணும்டா. கிளம்புங்க போலாம், யோகா பண்ணுவோம், உடல் நலத்தை காப்பாத்துவோம். ஜெய் ராம்தேவ் பாபா. அதுதான் இப்போது நம்மளோட செயல். இப்போ இடது பக்கத்துல இருந்து மூச்சை இழுத்து வலது பக்கம் வழியா வெளியே விடணும். நிறுத்துறா. வா டேய், அவர் சொன்னது இந்த மூக்குல இருந்து எடுத்து இந்த மூக்குல விட சொன்னாரு. நீ என்னடானா கீழ இருந்து உரியடா. காத்து எந்த வழியா போனா என்ன? டேய் தத்ரம் புடிச்சவனே, அது காத்து கிடையாதுடா, கப்புடா. டேய் 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 டேய், ஏன்டா இந்த மாதிரி பண்றடா? இவன் கார்பன் டை ஆக்சைடுக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருக்கா. ஐயோ, இவன் சைவங்கறதால இப்படி கப்படிக்குது மச்சான். இது அசைவமா இருந்தா ஊரே நாரி போயிருக்கும் போலயே. ஆடம் கொத்த மக்கா, நிறுத்துறா. ஏன்டா போட்டு அடிக்கிற நீ வேற? எல்லாரும் எழுந்திருங்க. நடுவுல இவன் வேற ஒருத்தன் குனிங்க எந்திரிங்கன்னு. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணன்னு தெரியல. 1 2 3 4 ஒருத்தன் டேய் அந்த பக்கமா திரும்புடா. வான் தலை எழுத்து என்ன பண்ற? 3 4 1 டேய் டேய் ஐயோ டேய்.
டேய் நிறுத்துடா. ஐயோ முடியலையே. ஐயோ டேய் எங்க போனாங்க? இது இயற்கை தர்மம். நீங்க போடுற பாம பார்டர்ல போட்டிருந்தா பாகிஸ்தான் எப்போ ஓடி போயிருப்பாங்களடா. ஏதோ உங்க ஆசையை நிறைவேற்றுறேன். அவங்களா அடிச்சு புடிச்சு ஏதோ வாங்குறாங்கன்னா கண்டிப்பா அது ஏதோ ஸ்பெஷல் டிஷ்ஷா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க நான் போய் சாப்பிட்டு வந்துடலாம். முதல்ல நான் போய் சாப்பிட்டு வரேன், நீ கொஞ்சம் இங்கே இருடா. ஜாங்கிரி நீ நின்றா, நானும் உன் கூட வரேன். அட முதல்ல நான் போய் சாப்பிட்டு வரேன். எனக்கு வேணும், எனக்கு வேணும். சீக்கிரம் குடு குடு. அம்மாடி என்ன? சரி எனக்கு கொடுங்க. கட்டுங்க கட்டுங்க. எனக்கு கொடுங்க. ஏய் ஜாங்கிரி ஜாக்கிரதையா புடிடா. எனக்கு கொடுங்கடா. இங்க 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 கொடுங்கடா. எனக்கு கொடுங்கடா. இங்க இங்க கொடுங்க. இந்த பக்கம்டா. கொடுங்கடா. இன்னும் கொஞ்சம் கொடு. கொடு கொடு. இன்னும் கொஞ்சம் குடுறா. சாதிச்சிட்டா. எப்படி எடுத்துட்டு வருவேன்னு கேட்டல. இங்க பாருடா. டேய் என்னடா இதெல்லாம்? இது எங்கடா வச்சுக்கிறது? உனக்கு எங்க வச்சுக்கணுமோ அங்க வச்சுக்கோ. அம்மாடி சரோஜா வேண்டாமா? இது யூ சர்டிபிகேட் படமா? ஏ படமா ஆக்கிடாத. நீ இங்க இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். இப்ப என்ன ஆச்சு? நீ அங்க போய் இலைய நீட்டுன, அவங்க பெருசா குடுத்துட்டாங்க. உனக்கு நல்லா வேணும்டா. ஃபுட் பிடிச்சிருக்கா? இது யாரோ ஃபுட்னு சொல்லுவாங்களா? ஏற்கனவே சாப்பிடாம குடல்லாம் நூடுல்ஸ் மாதிரி வெந்து போயிருக்கு. நீ சொன்ன அந்த ஸ்பெஷல் ஃபுட் அதை சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணேன் ப்ளீஸ். 4 நாளைக்கு இதே சாப்பிட்டான்னு வச்சுக்கோயேன், ஆட்டை பார்த்தாலும் கோழியை பார்த்தாலும் காட்டு மனுஷன் மாதிரி பச்சையாவே சாப்பிட்டுருவோம். சரி நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நைட்க்கு நான் ரெடி பண்ணிடுறேன். என்ன ஸ்பெஷல்? நாட்டுக்கோழி குழம்பு, இறால் வறுவல். இறால் வறுவலா? ஐயோ. மீன் குழம்பு, மட்டன் கைமா. வாவ், நீ சொல்லும் போது வாயெல்லாம் ஊறுது. நீ போய் அந்த வேலையை பாரு. அதுக்குள்ள நான் போய் வாக்கிங் எல்லாம் பண்ணி வெறும் வயித்தோட வெயிட் பண்றேன். சரி பாய் பாய். அந்த இறால் வறுவலை மறந்துடாத. லே மச்சான். ದೇವರ ತಂಬಾಗರಬೇಕು. சாப்பிடு. அடங்கொக்கா மக்கா. டேய் என்னடா இன்னும் ஆரிக்கா வரல? வருவாடா. இறால் வருவலாச்சே, கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். வயித்துல எலி ஓடுதுடா. வந்துருச்சு வந்துருச்சு. ஆமா வந்துட்டியா அன்னபூர்ணி? நீ கொஞ்சம் லேட்டா வந்தன்னு வை, இவன் செத்தே போயிருப்பான். நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் யாரும் வராம பாத்துக்கிறேன். போயிட்டு வாமா. நீங்க என்ன பத்த தாய்மா. பிரிங்கடா. டிடி முதல்ல நான் ஓபன் பண்றேன்டா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபுட் வந்திருக்குடா. ஒரு தடவை ப்ரே பண்ணிக்கலாமே. ஓ கடவுளே, சென்னையில பிரியாணி கொடுத்த, ஆனா மங்களூர்ல வேக வச்ச காய்கறி குடுக்குறாங்க. கொக்கா மகனே. இப்ப எங்க பசிய புரிஞ்சுக்கிட்டு சிக்கனு, மட்டனு, ஃபிஷ், பிராணன் கொடுத்திருக்க. அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புடிச்சுக்குதே 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 புடிச்சுக்குதே. இனிமே போதும் கிருஷ்ணா, உட்காரு. டேய் சீக்கிரமா பிரிங்கடா. டேய் மறுபடியும் வேக வச்ச உருளைக்கிழங்கு தான்டா வந்திருக்கு. அப்படியா? இதுல கூட அதான்டா இருக்கு. இங்கேயும் சேம் அதேதான். என்னடா இது? மறுபடியும் வேக வச்ச காய்கறியை கொடுத்திருக்காங்க. என்னடா இது? இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? சித்து ஒரு தடவை உங்க ஹாரிகாவை கூப்பிடுப்பா. ஹாரிகா. ஹே, இவ்ளோ ஃபாஸ்டா சாப்பிட்டீங்களா? சமையல் எப்படி இருந்தது? மிக அருமை. எனக்கு மிச்சம் வச்சீங்களா? எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்களா? இருக்கே, மொத்தத்தையும் நீயே சாப்பிடு. சரி சரி. இது ரொம்ப கொடுமை. நீங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு எனக்கு வேக வச்சத கொடுக்குறீங்களா? நாங்க வச்சது இல்ல, நீ கொண்டு வந்ததுதான். அப்படி நான் சமைச்சதே இதே இல்ல. யாரு மாத்திருப்பாங்க? நாங்க தான் மாத்தினோம். நீங்களா? ದೇವರ ತಂಬಾಗರಬೇಕು. இந்த கிழங்கு இருக்கானுங்க பாரு. உடைக்கிற பாரு. ப்ளீஸ் சுபராத்திரி. அதெல்லாம் கொடுங்க. இவங்க சரியா சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. முடியாது, குடுக்க மாட்டோம். இங்க இருக்கிற வரையும் நாங்க குடுக்கறத மட்டும் தான் சாப்பிடணும். நாங்க குடுக்கறத மட்டும் தான் குடிக்கணும். இது என்ன பெரிய விருந்தா, குடிக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும்? ப்ளீஸ் பாட்டி, இன்னைக்கு ஒரு நாளாச்சும் சாப்பிட விடுங்க. பாட்டி சொன்னதுன்னா சொன்னதுதான். அப்ப சமைச்சதெல்லாம் எங்க வச்சீங்க? அங்க பாரு. டேய் நாயெல்லாம் சாப்பிடுறா. ராஜா, நம்ம நிலைமை விட அந்த நாய்களோட நிலைமை ரொம்ப அருமையா இருக்கு ராஜா. எனக்கு மட்டும் சட்டையை கிழிச்சுக்கணும் போல இருக்கு. ஆனா குளிருது, அதனாலதான் என்னால கிழிச்சுக்க முடியல. இந்த தடவை உங்களை விட்டுடுறேன்.
இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா பச்சை காய்கறிய மட்டும் தான் வைப்போம். சுபராத்திரி. இது சுபராத்திரி இல்ல கிழவி, நாய்களோட ராத்திரி. கொக்க மக்க நில்லுங்க கிழவி. ದೇವರ ತಂಪಾಗರಬೇಕು. உனக்கு ஒரே வச்சிரும். என்ன இருக்காது? டேய் சித்து, அதெல்லாம் நாய்ங்க சாப்பிடுதுடா. அடங்கோ அக்கா மக்கா. என்னது என்னது இது கோயில்ல சாப்பிடுற மாதிரி? ஹே விடு. ஜெய் பவானி. என்ன இவ்ளோ காய்கறி இருக்கு? நாளைக்கு கல்யாணம் இல்லையா? விருந்துக்கு. ஐயோ, கல்யாணத்துக்கு இதே காய்கறிகள் தானா? உங்களுக்கு 1 கிலோ அதிகம். கண்ணா, 1/2 kg எக்ஸ்ட்ராவா? ದೇವರ ತಂಪಾಗರಬೇಕು. ஓ தம்பாக்கு பேக்கு. வா வந்து பொட்டு வை. வெய் வெய். நீ எல்லாம் மனுஷனா? ஸ்பெஷலா பண்ணியா? உங்களுக்காக தான் ஸ்பெஷலா பண்ணேன். என்ன தீனிடா சாமி, என்னடா இது?